ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த செல் குரூப் பாடங்களை வந்து கொஞ்சம் வித்தியாசமா நம்ம வேறு விதத்துல இந்த வாரங்கள்ல நம்ம செய்யவிருக்கிறோம். இது முதலாவது பாடமாக நம்ம வந்து இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுகிறோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் இந்த பாடத்தை வந்து நம்ம வந்து படிக்க வைக்கின்றோம். ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் வந்து 6வது பாடம், லெசன் 6. just going to focus on that. ஸோ இது வந்து ஒரு சீரீஸாக வரும். நம்முடைய குண அதிசயங்களை பற்றி, கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படிப்பட்டவர்களாக காணப்படணும் அப்படின்றத குறித்து நம்ம வந்து பார்க்க வைக்கின்றோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு குண அதிசயங்களை குறித்து நம்ம வந்து காண வைக்கின்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம தூய்மையை பற்றி, தூய்மை இல்லாட்டி பரிசுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட்ஸ் அபவுட் chastity or purity, and this is what we are going to focus on. ஸோ இந்த பாடத்தில் வந்து நம்ம வந்து சில காரியங்களை நீங்கள் உங்கள் பாட புஸ்தகத்தை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. அப்போ நான் வந்து ஒவ்வொரு பாகமாக நான் போவேன். ஒவ்வொரு பாகம் அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து அறிவுக்கேற்ற கேள்விகள், நம்முடைய அறிவு, நம்ம ஞானத்துக்கான கேள்விகள். அப்புறம் அதை வந்து புரிந்து கொள்வது, இந்த பாகத்துல என்ன கருத்துக்கள், முக்கியமான காரியங்கள் வந்து வெளிப்படுகிறது, அதை குறித்து நம்ம வந்து பார்ப்போம். அப்புறம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு இதை வந்து எப்படி நம்ம செயல்படுத்த போகின்றோம், அதை குறித்து நம்ம பார்க்க போகின்றோம். ஸோ we are just going to see how observation, how we are going to gather the facts from this episode or this event, and then try to understand what is actually sort of what are the truths that come out of this passage, and then we are going to apply it to our own lives. And these are three simple areas that we are going to touch on. இந்த 3 சிறந்த காரியங்களை குறித்து நம்ம வந்து பார்க்க வைக்கின்றோம். முதலாவதாக நம்ம ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நம்ம வந்து கண்களை நோக்கி, கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் செய்வோம். அன்பான எங்கள் தேவனே, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் நம்முடைய பாதங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த செல் குரூப் பாடங்கள் பைபிள் ஸ்டடியாக நாங்கள் பார்க்கும்போது கூட எங்களோடு கூட நீ பேசும் அப்பா. இந்த நேரங்கள் மிகவும் புனிதமான நேரங்களாய் காணப்பட கிருபை தாரும். நீர் எங்களுக்கு பரிசுத்தப்படுத்திக் கொடும். எங்களுடைய உள்ளங்கள் நம்முடைய வார்த்தையை பற்றி கொள்ளும் கிருபையை கொடும். நாங்கள் ஒவ்வொரு போதும் அப்பா உங்களுடைய வார்த்தையின் மீது வைத்திருக்கும் வாஞ்சை, தாகம் அதிகரிக்கத்தக்க கிருபை தாரும். ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படியாக செய்யும். நீர் நடத்துவீர் தேவனே. இது நிமித்தமாய் கர்த்தாவே, நாங்கள் இன்னும் உம்மை அறிந்து கொள்ளவும் உங்களுடைய வழிகளில் நடக்கவும் நீர் கிருபை தாரும். முதல் பாடமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கும்போது கூட எங்களுடைய வாழ்க்கை எப்படி உமக்கு முன்பதாக தூய்மை நிறைந்ததாக, பரிசுத்தமானதாக காணப்பட கிருபை தாரும் அப்பா. உங்களுடைய பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நம்ம எல்லாருக்குமே நம்முடைய வாழ்க்கையில வீரர்கள் உண்டு. யாரையாச்சும் நம்ம வந்து நல்ல திறமையாக விளையாடுறவங்களை பார்க்கும்போது அதுல ஒருவர் நமக்கு பிடித்திருக்கும். உதாரணமா ஒரு பேட்மிண்டன் பிளேயரா, இல்லாட்டி ஃபுட்பால் பிளேயரா, இல்லாட்டி அத்லெட்டிக்ஸா, இல்லாட்டி நம்மளுக்கு வந்து குத்து சண்டை வீரரா, பந்தய வீரரா, இந்த மாதிரி பல விளையாட்டுகளா, இல்லாட்டி நல்லா நடிப்பவர்கள் நமக்கு ஒருவேளை ஒரு பெயர் சிறந்ததாக துணிக்கும். இல்லாட்டி நல்ல நல்லா பாடக்கூடியவர், அவரை வந்து நமக்கு வந்து அதிகமாக பிரியமாக இருக்கும். ஆனா நம்ம பார்க்கும்போது, இவர்களை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன தோணுது? அவர்களுடைய தாளந்தா, திறமையா, இல்லாட்டி அவர்களுடைய குண அதிசயமா? அவர்கள் சாதித்த காரியங்களா, இல்லாவிட்டால் அவர்களுடைய குண அதிசயம் உங்களுக்கு முக்கியமாக காணப்படுகிறதா? எப்படி இதை வந்து நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஒரு நிமிடம் நீங்கள் வந்து உங்க குடும்பத்துல நீங்க வந்து பகிர்ந்து கொள்ளலாம். இல்லாட்டினா நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து, நீங்க ஓய்வா இருந்து, நீங்க வந்து யோசித்து பாருங்க. எதற்கு நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீங்க, கொடுக்கணும் அப்படின்றத நீங்க யோசித்து பாருங்க. just imagine, it could be an actor, he or she could be a singer or a good player in whichever field, which has been more important for you, the talent and the gifting or the achievements of the person, or the character or the qualities of the
person. What has been your major focus as you look at these people? Just spend a minute thinking about it. Okay, let's move on to this passage. Genesis chapter 39, verses 1 to 23. It's about Joseph. I'm sure you would have read about this story. You are supposed to, required to read this passage. இந்த பாகத்தை நீங்க வந்து வாசித்திருக்கணும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. இந்த பாகத்துல யோசேபை குறித்து நம்ம பார்க்கின்றோம். எப்படியாக யோசேபு வந்து முதல் முறையாக எகிப்து தேசத்துக்கு கொண்டு வரப்படுகின்றார். அவருடைய சகோதரர்கள் எல்லாம் புறக்கணித்து வெறுத்துட்டாங்க. அப்புறம் அவரை வந்து வியாபாரிகள் கிட்ட விற்பனை செய்கிறாங்க. அவங்க வந்து எகிப்துக்கு கொண்டு வராங்க. எகிப்துல வந்து போத்திபார் அவருடைய வீட்டுல வந்து அவர் வந்து வேலைக்காரனாக சேருகிறதை நம்ம பார்க்கின்றோம். அப்ப இந்த சம்பவத்துல நம்ம வந்து பார்க்க போகிற காரியம் வந்து என்னன்னாக்கா, முதலாவதாக தேவனுடைய தயவு எப்படி இதுல வந்து வெளிப்படுகிறது, யோசேப்பின் வாழ்க்கையில எப்படி வெளிப்படுகிறது, அதை எப்படி நம்ம வந்து காண்கின்றோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பதில்கள் நீங்கள் எழுதியிருக்கலாம். நீங்கள் வந்து என்ன எழுதியிருக்கிறீர்கள் நீங்க பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனா நான் சொல்ல நீங்க வந்து பாருங்க. ஏறக்குறைய நீங்க வந்து யோசித்திருக்கிற காரியங்கள், உங்களுக்கு தென்பட்ட காரியங்கள் சரியாக பொருந்தி வருகிறதா, இல்லாவிட்டால் உங்களுக்கு கூடுதலாக இருக்கிறதா, குறையா இருக்கிறதா, எப்படி நீங்க வந்து நிறுத்தி பார்க்கலாம். நோட்ஸையும் நீங்க வந்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். You can also jot down some of the points as you listen to me. நீங்கள் இதை கேட்கும் போது நீங்கள் வந்து குறித்து வைத்துக் கொள்ளலாம். எப்படி ஆண்டவருடைய பிரசனம் வந்து யோசேப்புக்கு, ஆண்டவருடைய தயவு வந்து வெளிப்படுகிறது. முதலாவதாக நம்ம பார்த்தோம்னாக்கா, யோசேப்பின் வாழ்க்கையில தேவன் வந்து அவருடைய பிரசனத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய தயவு யோசேப்போடு கூட இருந்ததினால் தேவன் வந்து அவருக்கு தம்முடைய பிரசனத்தை கொடுக்கிறார். இதை எப்படி நம்ம பார்க்கலாம், எப்படி நம்ம காணலாம்னாக்கா, போத்திபார் என்பவருடைய வீட்டில அவர் வேலை செய்யும் போது போத்திபார் வந்து அவனை கவனிக்கும் போது, அவனை பார்க்கும் போது எவ்வளவோ வித்தியாசங்கள் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்கின்றார். ஒருவேளை அவர் பேசின விதம், நடந்து கொண்ட விதம், அவரை மதித்த விதம், அவர் 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 எண்ணின காரியங்கள், அவருடைய நோக்கங்கள், அவர் எப்படியாக அந்த குடும்பத்தின் பொறுப்புகளை வந்து செய்து வருகின்றார், அவருடைய உண்மைத்துவம், உத்தமம், நீதியான வாழ்க்கை, அதெல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப கவர்ச்சியான ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்க வேண்டும். ஸோ அது எப்படி வந்தது? நிச்சயமா ஆண்டவர் அவரோடு கூட இருந்ததுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யோசேப்பு வந்து பிரகாசிக்கிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஸோ இந்த அடிப்படையில தான் நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா, யோசேப்பின் வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய தயவை கொடுக்கின்றார், பிரசனத்தை கொடுக்கின்றார். அதன் காரணமாக யோசேப்பு வந்து போத்திபாரின் வீட்டில வந்து உயர்த்தப்படுகிறதை பார்க்கின்றோம். எல்லா காரியங்களையும் கண்காணிப்பதற்கு, எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வதற்கு போத்திபார் வந்து யோசேப்பை நியமிக்கிறதை பார்க்கின்றோம். He prospers, he is successful in everything that is engaged in. And Potiphar could see it very clearly in the life of Joseph that God was with him, and there was something so unique, so different in this man's life, and that is why he actually in every way lifts him up, he promotes him and makes him in total charge of the of his house. And இந்த விதமான ஒரு கனமுள்ள ஒரு நிலைமைக்குள்ளாக யோசேப்பு வந்து உயர்த்தப்படுகிறதை நம்ம வந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அது ரொம்ப முக்கியம் தானே, இல்லைங்களா? நம்ம வந்து எங்க இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், வேலை இடத்துல இருந்தாலும், வெளியிடங்களுக்கு நம்ம போகும்போதும் நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம், அது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில பேசுகிற விதம், பார்க்கிற விதம், கேட்கிற விதம், செய்கிற விதம், நடக்கிற விதம், நம்ம வந்து உண்மையாய் இருப்பது, உத்தமமாய் இருப்பது, கண்ணும் கருத்துமாய் காரியங்களை ஏறெடுப்பது, அதெல்லாம் வந்து முக்கியமான காரியங்களாக காணப்படுகிறது. நாம் எப்போதுமே நம்முடைய சாட்சியை அந்த அடிப்படையில் காத்துக்கொள்வது சிறந்த ஒரு காரியமாக காணப்படுகிறது. மேலும் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது
தவறாக அவரோடு கூட நடந்து கொள்கிறதை பார்க்கின்றோம். தன்னோடு கூட யோசேப்பு வந்து படுக்க வேண்டும் என்று விரும்புகிறதை பார்க்கின்றோம். அப்போ அது நிச்சயமா ஒரு அருவருப்பான காரியம் பாருங்க. எந்த ஒரு கிறிஸ்தவனும் எந்த ஒரு தேவ மனுஷனும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்ய முடியாது. வேறொரு மனைவியை இச்சையாதிருப்பாயே என்று வேத வசனத்துல நம்ம வந்து பார்க்கின்றோம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து அப்படிப்பட்ட ஒரு சோதனை நேரிடும் போது உடனடியாக இந்த இந்த பெண்ணுக்கு அந்த இச்சை இருந்தது. ஆனால் யோசேப்பு வந்து அதை தவிர்க்கிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். என்ன காரணங்கள் கொடுக்கின்றார்? என்ன காரணங்கள் என்றால் நம்ம இந்த பாகத்துல பார்க்கும்போது யோசேப்பு வந்து சொல்லுகிற காரியம் என்னக்கா, போத்திபார் உன்னுடைய கணவர் என் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நான் எப்படி தூஷிக்க முடியும், தூஷணப்படுத்த முடியும், தள்ளி வைக்க முடியும்? நான் அதை ஒருபோதும் அதற்கு விரோதமாக நடந்து கொள்ள முடியாது. நான் அவருடைய மதிப்புக்கு தகுந்தவாறு நான் காணப்பட வேண்டும். அவர் என் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நான் ஒருபோதும் கலைத்து போட முடியாது. I cannot in any way breach the trust that he has placed upon me, and I need to be accountable before him, and I need to honor him. He is my master, I am his slave, and therefore I need to in every way honor him. அப்படியாக யோசேப்பு வந்து இங்க வந்து சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஸோ இந்த அடிப்படையில தான் நம்ம வந்து முக்கியமா யோசேப்பு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் எப்படி என்னுடைய தேவனுக்கு விரோதமாக இந்த பெரிய அக்கிரமத்தை செய்ய முடியும் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். 9ஆம் வசனத்துல பார்க்கலாம். verse 9, how can I do this great wickedness against my God? Oh, how can I do it? How can I do this sin against my God? என்னுடைய தேவனுக்கு நேராக நான் எப்படி இவ்வளோ பெரிய அக்கிரமத்தை, பாவத்தை செய்ய முடியும்? யோசேப்புக்கு இது வந்து ஒரு பெரிய பாவமாக காணப்படுகிறது. பெரிய பாவம் தான், அது நிச்சயமாக பெரிய பாவம் தான். ஆனால் பிறர் பார்க்கும்போது, போத்திபாரின் மனைவி பார்க்கும்போது சின்ன ஒரு காரியம் தானே, மறைவான ஒரு காரியம் தானே, யாரும் பார்க்கலையே, யாருக்கும் தெரியாதே, அப்படி பார்த்திருக்கலாம். ஆனால் யோசேப்பு பார்க்கும்போது தேவன் பார்க்கிறார். தேவனுக்கு முன்பதாக நான் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது யோசேப்புக்கு தென்படுகிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஸோ அப்போ என்ன நடக்கிறது? 3வது கேள்விதான் நம்ம நாம் இதை விளங்கிக் கொள்ளும் காரியங்கள்ல நம்ம பார்க்கும்போது 3வது கேள்வி, அப்போ யோசேப்பு இந்த சூழ்நிலையில என்ன செய்கிறார் என்று நம்ம பார்க்கும்போது, யோசேப்பு வந்து தன்னுடைய வஸ்திரத்தை, தன்னுடைய துணியை, தான் அணிந்திருந்த அந்த துணியை வந்து அவன் விட்டு ஓடுகிறதை பார்க்கின்றோம். ஸோ போத்திபாரின் மனைவி அதை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக அவள் வந்து முற்றிலுமாய் எல்லா குற்றச்சாட்டையும் யோசேப்பின் மீது சுமத்துகிறதை பார்க்கின்றோம். வீட்டில் உள்ள மற்ற எல்லாத்துக்கிட்டையும் தெரியப்படுத்துகின்றால். போத்திபார் திரும்பவுமாக வெளியிருந்து வரும்போது அவனிடத்துல முழுதுமாக அந்த பழியை சுமத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இது நிச்சயமா போத்திபார் மனைவிக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருந்திருக்கும். எப்படியாச்சும் இவனை பழி வாங்கணும், இவனை ஒழித்து கட்டணும், தீர்த்து கட்டணும் அப்படின்றது அவளுக்கு மிகுந்த ஒரு கோபத்தோடு அவள் நடவடிக்கை எடுக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த சூழ்நிலையில போத்திபார் வந்து உடனடியாக யோசேப்புக்கு தகுந்த அநியாயமான நியாயத்தை வழங்குகிறதை பார்க்கின்றோம். அவனை தூக்கி சிறையில் போடுகிறதை நம்ம பார்க்கின்றோம். ஆனால் அங்க போட்ட பிறகு கூட அங்கேயும் கூட நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த சிறையில் இருக்கும்போது கூட சிறையில் இருப்பவர்கள் மத்தியில அவர் வந்து ரொம்ப முன்மாதிரியாய் நடந்து கொள்வதனால அந்த அதிகாரி அவரை எல்லாருக்கும், மற்ற எல்லா சிறைப்பற்ற அத்தனை பேரையும் சிறையில் உள்ள எல்லாருக்கும் பொறுப்பாக நியமிக்கிறதை பார்க்கின்றோம். அப்போ அந்த இடத்துலையும் ஆண்டவர் வந்து அங்க உயர்த்துகிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக எப்பொழுதும் பிரியமானதை செய்யும் போது, பிரியமான விதத்துல நடக்கும் போது ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை கனப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறதை நம்ம காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகும் காரியம் வந்து 2வது பாகம், புரிந்து கொள்கிற இந்த காரியத்தை, இந்த சம்பவத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ள போகிறோம். அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் டோட்டல் ஸ்டோரி ஆர் எபிசோட். And so we go on to the understanding questions. முதலாவதாக நாம் வந்து பார்ப்போம் என்றால், என்ன காரியம் வந்து யோசேப்புக்கு இந்த
இந்த சோதனையை எந்த எந்த அடிப்படையில் யோசேப்பு வந்து இந்த சோதனையை மறுக்க முடிந்தது? on what could have made Joseph to resist this temptation? எப்படி யோசேப்பு வந்து இதை மேற்கொள்கிறான், இதை 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 தவிர்க்கிறதை நாம் வந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். யோசேப்பு முதலாவதாக நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், ஒரு வாலிபனாய் இருந்த போதிலும் கூட ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசனம் அவனுக்கு முக்கியமாக இருந்தது. ஆண்டவரோடு நடப்பது அவனுக்கு முக்கியமாக இருந்தது. ஆண்டவருடைய பிரசனம் இருந்ததுனாலதான் தேவ பயம் அவனுக்கு இருந்தது என்று நாம் காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நம்ம உள்ளத்துல தூய்மை இருக்க வேண்டும் என்றால் இந்த தேவ பயம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. நோவா கிட்ட இருந்தது. எல்லாரும் அக்கிரம வழியில போனாங்க. ஆனா நோவாவின் மீது தேவ பயம் இருந்ததுனால, தேவனோடு கூட நடந்த ஒரு மனுஷனா இருந்ததுனால, நீங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்கா தேவன் வந்து நோவாவின் மீது தயவு காண்பிக்கிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா கொர்நேலியு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாகவும் காணப்படுகிறதை நாம் காணுகின்றோம். அதனால கொர்நேலியு வந்து தேவன் வந்து கொர்நேலியு கிட்ட வருகிறதை நம்ம காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஸோ இந்த அடிப்படையில தான் நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா ஆண்டவருக்கு பயந்ததுனால நான் வந்து இந்த தற்காலிகமான சந்தோஷத்தை தவிர்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலை தெரிந்து கொள்கிறதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவருக்கு நம்ம பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கும்போது எப்பொழுதுமே தற்காலிகமான எல்லா சந்தோஷமா, எல்லா உலக ஆசையா, இச்சையா எல்லாத்தையும் நம்ம தள்ளி வைப்பதற்கு நம்ம ஒவ்வொரு போதும் நம்ம ஆயத்தமாக இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு கிருபை நமக்கு தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது யோசேப்பு வந்து தேவனுக்கு பயந்ததினால் இதை வெறுக்க முடிந்தது. தேவனுக்கு போத்திபாரை மதித்ததினால், போத்திபாரை கனப்படுத்தினதினால் யோசேப்பு வந்து இதை தவிர்க்க முடிந்தது என்று நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஸோ அது மாத்திரமல்ல, யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில வந்து போத்திபாரின் நோக்கங்களை வந்து அவன் அறிந்து இது அக்கிரமம், இது அநியாயம், இது சரியல்ல அப்படின்ட்டு அவன் எண்ணினதினால் அவன் வந்து அதை தவிர்க்க முடிகிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நம்மளவர்களே, இந்த அடிப்படையில தான் நம்மளும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம சோதனைகளை வெறுக்கணும், சோதனைகளை தள்ளி வைக்கணும், சோதனைகளை மேற்கொள்ளணும், ஜெயிக்கணும்னாக்கா நம்முடைய வாழ்க்கையில தற்காலிகமான ஆசைகள், இச்சைகளை நம்ம தள்ளி வைக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்மளுக்கு எல்லாம் சுதந்திரிக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எல்லாத்தையும் கொண்டாடணும். எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த காரியத்தை செய்யணும், இந்த தீய காரியங்களை செய்யணும், அந்த தீய காரியங்களை செய்யணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை கொண்டாடணும், அதை கொண்டாடணும். நம்மளுக்கு வந்து தகாத படங்களை பார்க்கணும், போனோகிராஃபி படங்களை பார்க்கணும், இல்லாட்டினாக்கா இச்சையான காரியங்கள்ல, இச்சையான வழிகள்ல பொல்லாத நண்பர்களோடு சேர்ந்து நம்ம செல்லணும். இதெல்லாம் நமக்கு இருந்ததுனாக்கா நிச்சயமா நம்ம வந்து ஆண்டவரை வந்து நம்ம வந்து சோதனைகளை மேற்கொள்ளுவது நமக்கு ரொம்ப கடினமான ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம தள்ளி வைத்துட்டு நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, பதவி இழந்து போனாலும் பரவாயில்ல, ஆனாலும் கூட நான் வந்து கீழ்ப்படிவேன், தேவனுக்கு பயப்படுவேன் என்று சொல்லும்போது சோதனையை நம்ம மேற்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஸோ நீங்க யோசித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து இந்த காலங்கள்ல ஜெயித்து கொண்டு வருகிறீங்களா, இல்லாட்டி அநேக சமயங்கள்ல விழுந்து போகக்கூடியவர்களாக காணப்படுகிறீங்களா? உங்களுக்கு இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரும்போது, அழுத்தங்கள் வரும்போது, இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது நீங்கள் வந்து என்ன செய்கிறீர்கள்? உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்துல விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கிறதா? இல்லாவிட்டால் இல்ல, நான் தேவனுக்கு பயப்படணும், இதெல்லாம் தகாத காரியம், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியம், ஆண்டவர் நிச்சயமா என்னை வந்து தண்டிப்பார் அப்படின்ட்டு நம்ம வந்து அதை தள்ளி வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நீங்கள் யோசித்து பாருங்கள். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இங்க வந்து நம்ம இந்த சம்பவத்திலிருந்து நம்ம வந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? யோசேப்பு செய்த இந்த காரியங்கள்ல நம்ம வந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? யோசேப்புக்கு இது செய்தது சிறந்த ஒரு காரியம், இதை மேற்கொண்டு சிறந்த ஒரு காரியம். அவனுக்கு
வந்து கிடைத்த லாபம் என்னன்னாக்கா சிறையில் போடப்படுவது தான். ரொம்ப கொடுமையான ஒரு தண்டனை அவனுக்கு விதிக்கப்படுகிறதை நம்ம வந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இந்த சம்பவத்தில் எல்லாம் நம்ம என்ன என்ன கற்றுக்கொள்கிறோம்? What do we learn from this total story? What is God teaching us? இதிலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய என்ன காரியம் என்னவென்றால், ஆண்டவருக்காக நம்ம நிற்கும் போது, ஆண்டவருக்காக நம்ம வந்து துணிச்சலோடு நான் தேவனுக்கு தான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி நம்ம வந்து பாவத்தை வெறுக்கும் போது, எந்த ஒரு சோதனையை வெறுக்கும் போது ஆண்டவர் நமக்காக நிற்கக்கூடியவராக இருக்கிறார். When we stand up for God, God will stand up for us. He will defend us. தேவன் நம்மை வந்து தற்காப்பதற்கு வருகிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பாவத்தில் விழுந்து போவதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் என்று நம்ம காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா இந்த சம்பவத்துல வெளிப்படுகிற முக்கியமான ஒரு காரியம் என்னன்னாக்கா, நம்முடைய தன்மைகள், குணாதிசயம் முக்கியம். குறிப்பாக தூய்மையாய் இருப்பது. இந்த ரொம்ப மோசமான, அசிங்கிதமான, பாவம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்துல வந்து நம்ம தூய்மையாய் ஜீவிப்பது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட அந்த அந்த தூய்மை, நம்ம அந்த தூய்மையான குணாதிசயம் முக்கியம். அதை நாம் ஒவ்வொரு போதும் பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. இன்னைக்கு நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம நம்ம எப்பொழுதுமே நம்முடைய குணாதிசயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா? இல்லாட்டி மற்றவங்களை நான் பிரியப்படுத்தணும், அவங்க என்ன நினைப்பாங்க, நான் நான் விட்டு கொடுக்கலனாக்கா, நான் நான் அவங்க சொல்ற மாதிரி செய்யலைனாக்கா, நான் அவங்களோடு கூட ஒத்த விஷயம் போடாம இருந்தனாக்கா, அவங்க ஈடுபடுகிற செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நானும் செய்யாட்டினாக்கா என்னை தள்ளி வச்சிருவாங்களே, என்னை புறக்கணித்துருவாங்களே, என்னை விட்டுட்டு போயிடுவாங்களே அப்படின்ட்டு நீங்க நினைத்து கொண்டு புலம்பக்கூடியவர்களா இருக்கிறீங்களா? இல்லை, அப்படி அல்ல. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில தன்மை தான் முக்கியம், நம்முடைய குணாதிசயம் தான் முக்கியம். Character is more important than charisma. We must go after character, not charisma, not to please people, not to in any way compromise along with the standards of this world, but we must take a stand and then move on in the direction that God has for us, and then we would see that we would develop or build integrity in our lives. நம்முடைய வாழ்க்கையில நல்ல நாணயம் நிறைந்தவர்களாக நம்ம காணப்படுவோம். அப்படின்னாக்கா உள்ளான வாழ்க்கையில தூய்மை, பரிசுத்தம் கொண்டவர்களாக, அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துக்குரியவர்களாக நம்ம காணப்படுவோம். We are people of reputation, reputed for integrity, reputed for character, reputed for holiness or purity. பரிசுத்தம், உண்மை, நீதி, தூய்மை இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிறது. வெளியே ஒண்ணு பேசிட்டு உள்ளுக்கு வெளியே ஒண்ணு பேசிட்டு நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்ல மாட்டார்கள். ஆனால் வார்த்தையில நம்ம என்ன பேசுகிறோமோ அதற்கேற்ற பிரகாரம் நம்ம நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில சிறந்த விதத்துல நம்ம வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு ஜீவியத்தை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருப்போம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எண்ணி பாருங்க, நீங்க யோசித்து பாருங்க. கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிடம் நீங்க வந்து யோசித்து பாருங்க. அப்படி அமர்ந்திருந்து என்னுடைய வாழ்க்கையில நான் உண்மையா இருக்கிறேனா, நான் தூய்மையா இருக்கிறேனா, நான் உத்தமமா இருக்கிறேனா, எல்லா காரியங்களையும் என்னுடைய வீட்டுல வெளியே நான் எப்பொழுதுமே நான் வந்து என்னுடைய 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 குணாதிசயத்தை, என்னுடைய ரெப்புடேஷன், நான் எப்படி பிறருக்கு முன்பதாக காணப்படுகிறேனோ அதை வந்து நான் தற்காத்துக் கொள்கிறேனா, இல்லாட்டி எனக்கு வந்து ஒரு மதிப்பும் இல்லையா, சுய மதிப்பும் இல்லை, பிறரும் என்னை மதிக்கல, எனக்கா என்னுடைய வாழ்க்கையில ஒழுக்கம் கிடையாது, தூய்மை கிடையாது, சும்மா நான் பாட்டுக்கு ஏதோ எதனாலும் செய்வேன், எதனாலும் யோசிப்பேன், எதனாலும் விருப்பப்படுவேன், எதனாலும் நான் எப்படினாலும் நான் நடந்து கொள்வேன் அப்படின்னு நம்ம வாழக்கூடியவர்களா இருக்கிறோமா? யோசிப்பை பாருங்கள். யோசிப்பு வந்து எல்லா சௌகாசத்தையும், சௌந்தரியத்தையும், வசதியையும், மேன்மையும் அவர் இழந்து போக ஆயத்தமாயிருந்தார். அதுதான், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நமக்கு வேணும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம நடந்து கொள்ள குறிப்பாக நம்ம ஒப்பு கொடுப்போம் என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். சாட்சி நிறைந்த ஒரு ஜீவியம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இன்னைக்கு சபையாக நம்ம வந்து என்ன செய்யலாம்? கடைசி பாகமாக நம்ம பார்த்தோம்னாக்கா நம்ம நடைமுறை வாழ்க்கையில எப்படி நம்ம நடந்து கொள்ள, நம்ம சபையாக நம்ம என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி
தூய்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் சபையாக நம்ம என்ன செய்யக்கூடும் என்று நம்ம வந்து பார்க்க இருக்கின்றோம். What can the church do to encourage chastity? அப்போ ஒன்று வந்து இதனுடைய போதனை நமக்கு எப்போதும் துணிக்க வேண்டும், விளங்க வேண்டும். நாம் ஒவ்வொரு போதுமாய் இந்த போதனை, இவ்விதமான போதனைகளை குறித்து போதனைகள்ல கட்டப்பட வேண்டும். எப்படி நேர்மையாய் நடக்க வேண்டும், உண்மையாய் நடக்க வேண்டும், தூய்மையாய் நடக்க வேண்டும், இவ்விதமான போதனைகள் நம்முடைய சபையில காணப்படுவது அவசியமான காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சபையில வந்து சில கோட்பாடுகளை ஒவ்வொரு போதும் நாம் அமைத்து அந்த கோட்பாடுகளுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நம்ம வந்து ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படின்னாக்கா சபையாக போதகராக தலைவர்களாக எல்லாருமாக கூடி நம்முடைய சபை இப்படிப்பட்ட ஒரு சபையாக தான் இருக்கணும். நம்முடைய சபையில எல்லா விதமான போக்கிரித்தனமான வாழ்க்கை, உலக பிரகாரமான வாழ்க்கையை செய்துட்டு சபைக்கு வந்து நம்ம வந்து சபையில வந்து நம்ம அனுமதித்து என்னனாலும் செய்யலாம், எப்படினாலும் வாழலாம், அப்படி நம்ம வந்து அனுமதிக்கக்கூடியவர்களாக நம்ம காணப்படக்கூடாது. நமக்கு கோட்பாடு, we must have a framework, we must put borders and boundaries within the church so that the church would have its own standards, and the standards must always be very much higher than that of the world. மூன்றாவதாக நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னக்கா, நம்ம எப்பொழுதுமே வேதத்தின் அடிப்படையில சில நடவடிக்கைகள் நம்ம எடுக்கணும். யாராச்சும் தவறி போகும்போது, யாராச்சும் தவறான காரியங்கள்ல, தவறான வாழ்க்கையில நம்ம ஈடுபடும் போது உடனடியாக நம்ம சட்டத்திட்டத்தின் பிரகாரம் நம்ம வந்து நடவடிக்கை எடுப்பது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. Taking action against those who fail, but giving so much of grace. We must be very gracious to them, but at the same time we must be firm in implementing discipline in the life of the church. அதே சமயத்துல நமக்கு வந்து ஆலோசகர்கள், அநேகர் ஆலோசகர்கள், வாலிபர்கள், இளமுதியோர், பெரியவர்கள் எழும்ப வேண்டும். சபையில வந்து போதகர் இருந்தா மாத்திரம் பத்தாது. ஆனால் எல்லாரும் அநேகர் வந்து தலைவர்களாக, தலைவிகளாக வந்து நன்றாக ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து, தியானித்து, அறிந்து கொண்டு அந்த வழிகள்ல, பரிசுத்த வழியில நடந்து பிறருக்கு புத்திமதி சொல்லக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட தகுதி பெற்றவர்கள் நமக்கு வேண்டும். நாம் அதை வந்து பெற்றுக்கொள்ளலாம். நம்ம வந்து எப்படியாக அதை வந்து நம்ம வந்து கட்டுகிறோமோ அதுதான் முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஸோ இந்த வழிகளில், இந்த அடிப்படையில நம்ம பல காரியங்களை நம்ம வந்து செய்ய முடியும். இன்னும் அநேக காரியங்கள் உங்களுக்கு தோன்றலாம், நீங்களும் கூட பகிர்ந்து கொள்ளலாம். கடைசியாக இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உங்களுடைய தூய்மையை காத்துக் கொள்வதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுப்பீர்கள்? What steps would you take to guard chastity in your life? உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வந்து என்ன செய்ய விற்கிறவர்களாக காணப்படுகிறீர்கள்? அன்பானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் எடுத்து, கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து, ஒரு 2-3 நிமிடங்கள், 5 நிமிடங்கள் நீங்கள் அமைதியாக இருந்து கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய பாதங்கள்ல உங்களையே ஒப்புவித்து, அப்பா, நான் என்ன செய்ய வேண்டும்? என்னோடு கூட நீர் என்ன பேசுகிறீர் அப்பா? எனக்கு என்ன சொல்லுகிறீர்? என்னோடு கூட பேசும், எனக்கு சொல்லி தரும் அப்பா. நீர் சொல்லி தரும்போது நான் உடனடியாக கீழ்ப்படிவதற்கு எனக்கு உதவி செய்யும். நான் உடனடியாக நடவடிக்கைகள் எடுப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு பொதும் உள்ளத்துல மறைத்து வைத்துக் கொள்ள எனக்கு கிருபை தாரும். உமக்கு பயப்படும் பயத்தை எனக்கு தாரும். உண்மையான உத்தமமான உள்ளத்தை எனக்கு தாரும். ஏற்ற விதத்தில் உமக்கு மறுமொழி கொடுப்பதற்கு எனக்கு கிருபை தாரும். ஒருவேளை நீங்கள் படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்து கர்த்தருக்கு முன்பதாக பிரதிஷ்டை செய்யுங்கள். ஒப்புக் கொடுத்து ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் பேசுகிற பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்ளும் போது யோசேப்புக்கு இருந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நமக்கு வந்து சிறந்த ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாழ்க்கை, எல்லாம் இருக்கணும், எல்லாம் கிடைக்கணும், அதுதான் நல்லது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நமக்கு என்னன்னாக்கா, பாதாளத்துல இருந்தாலும், நம்ம வந்து சிறையில் இருந்தாலும், வெறுக்கப்பட்டாலும், புறக்கணிக்கப்பட்டாலும், அநீதியாக, அநியாயமாக பிறர் நம்மை நடத்தினாலும் கூட, பாடுகளை அனுபவித்தாலும் கூட, எல்லாத்துக்கும் மேல முக்கியமானது ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய தயவு. அந்த தயவும் பிரசனமும் யோசேப்பு கூட இருந்தது. நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் மலரும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதையே நீங்கள் வாஞ்சியுங்கள். ஜெபிப்போம்.
கொஞ்ச நேரம் நீங்கள் எடுத்து, நான் ஜெபித்து முடிக்கின்றேன் என்றாலும் கூட நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து ஆண்டவருடைய பாதங்களில் ஜெபத்தோடு நீங்கள் தரித்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பா, இந்த நேரத்திலும் கூட இந்த வேத பாடத்தில் ஆராய்ச்சியில் கலந்து கொண்ட எல்லாருக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பீரப்பா. சபையில கர்த்தாவே பக்தி விருத்தி பெருக நீர் கிருபை தாரும். சபையில பரிசுத்தம் காணப்பட வேண்டும் அப்பா. சபையில தூய்மையான உள்ளங்கள் வேண்டும் அப்பா. ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீரே, ஒவ்வொருவருக்கும் தாரும் அப்பா. நீர் யோசேப்புக்கு தந்த அந்த உள்ளத்தை எல்லாருக்கும் தாரும். ஒவ்வொருவருமாய் உமக்கு பிரியமான விதத்தில் ஜீவிக்க, பரிசுத்தமாய் ஜீவிக்க கிருபை தந்து காத்துக்கொள்ளும். தகாததெல்லாம் அகன்று போகட்டும் தேவனே. தீமையான காரியங்கள், உலக காரியங்கள், இச்சைகள், ஆசைகள், அப்படியாக சோதனைகள் வந்து அழுத்தும் போது கூட ஆண்டவரே, ஒவ்வொரு போதும் ஒவ்வொருவரும் உமக்காக நிற்கத்தக்க யோசேப்பு நின்றது போல ஒவ்வொருவரும் நிற்க நீர் கிருபை தாரும் அப்பா. பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன்